செல்வம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? சேலம் சங்ககிரி. இவனோட பேர் என்ன? கருப்பு தங்கம். கருப்பு தங்கம். ஓகே. என்ன breed இவங்க? என்ன மாதிரி வளர்த்துறீங்க? இது வந்து பியூர் காங்கயம். ஆமா 100% காங்கயம். ஆமா. இவங்களை எப்படி வளர்க்குறீங்க? என்ன மாதிரி எவ்வளோ அளவுக்கு வளர்த்துட்டு இருக்கீங்க? இது கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 6-7 வருஷமா என் இருக்கு. இதோட நேம்ல தான் எல்லா காளையும் இருக்கு. இதுதான் நம்ம வீட்டோட செல்லப்பிள்ள. ஃபர்ஸ்ட் பெரிய காளை இதுதான் நம்ம வீட்டோட பெரிய காளை. இதுக்கு 7 இயர் பக்கமா இருக்கு. இவனை வளர்க்குறது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ற விஷயமா இருக்கு? ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இந்த பழக்கம் கிடையாது. அந்த ட்ரெடிஷனா வளர்க்குற அந்த ஒரு விஷயம்லாம் மறந்து போச்சுன்றாங்க. பட் இன்னமும் இவங்களெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு? இல்லை, இது நம்மளோட சொந்த ஹாப்பினஸ்க்கோசரம் தான் வளர்த்துறது. இது என்ன பாரம்பரியமாக ரொம்ப நாளாக முன்னாடி இருந்துச்சு. நிறைய பேர் வளர்த்துறாங்க. இதுதான் நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம பிடிச்சிருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே வச்சிருக்கோம். எவ்வளோ பாசமானவனா இருக்காங்க? இது சொல்ல வேண்டியதே இல்லை. இதை பார்த்தா தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப கம்பீரமா பார்க்க கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருக்கு. பட் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா உங்க வீட்டு குழந்தை. ஆமா, குழந்தை மாதிரி தான். நம்ம வீட்டில் குழந்தை தானே இது. நமக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம கூட தானே இருக்கு. நமக்கு தெரியும்ல அது என்ன பண்ண, எப்படி அந்த டைம் எப்படி இருக்குன்னு. இவங்கெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போற அந்த ஒரு இதுவா? ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டுக்கு போறது நிறைய என்ன இருக்கு. அதில் காங்கயம் ஒரு சில மாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் இதை காங்கயத்துக்காக ட்ரெயின் பண்ணல. நாங்கள் வீட்டு பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கோம். பெருசாக வெளியில் நாங்கள் எடுத்து வீட்டோட வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஈவெண்ட்டு அந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கோம்.